ஜெயரங்கன். எழுதியவர் ஜே.ஆர். ரங்கராஜு. அத்தியாயம் 13. கொழம்பு துப்பறிவோர் போட்டி. பகுதி 1. நிறைகய தாழ்நீர் மடு விற்றவளை குதிப்பினும் யானை நிழல் காண்பதரிது. ஸ்ரீதரும் செல்வமும் வெளியூர்களுக்கு புறப்படுவதாக தீர்மானித்து வைத்திருந்த புதன்கிழமையும் வந்தது. அன்று அவர்கள் பிரயாணத்திற்கு ஏற்பாடாவது அல்லது பிரயாணம் என்ற பேச்சாவது காணும். மறுநாளும் போயிற்று. 3வது நாளும் ஆயிற்று. 4வது நாளும் முடிந்தது. போகும் ஏற்பாட்டையே காணும். நாளுக்கு நாள் ஸ்ரீதருக்கு மதிப்பும் சொல் சக்தியும் மரியாதையும் அதிகரித்து கொண்டே வந்தது. புதிதாக நிர்மாணித்த பேங்கின் தலைவர் ஸ்தானத்தை ஏகமனதாய் ஸ்ரீதரே அங்கீகரிக்க வேண்டுமென எல்லோரும் வேண்டிக் கொண்டனர். தான் சமீபத்தில் பூலோக சுற்றுப்பிரயாணம் செய்ய உத்தேசித்திருப்பதால் அப்போது அந்த ஸ்தானத்தை வகிக்க முடியவே முடியாதென்றும் அவர்கள் எல்லோருக்கும் தன் பேரில் ஏற்பட்ட அபார நம்பிக்கைக்காக வந்தனம் செலுத்திய போதிலும் அதை அங்கீகரியாது நிராகரிப்பதற்காகவே தன்னை மன்னிக்க வேண்டுமென்றும் தனக்கு பதிலாக தனது ஆபீஸ் மேனேஜரான ஸ்ரீமான் லாசரஸ் அவர்களை ஒரு நிர்வாக சபை அங்கத்தினராக எடுத்துக்கொண்டால் போதுமெனவும் ஒரே பிடியாய் சொல்லிவிட்டார். தலைவர் ஸ்தானத்தை ஏற்க மறுத்தது அவருடைய கௌரவத்தையை இன்னும் அதிகரிக்க செய்தது. ஜாக்கிரேய ரெட்டியார் அவ்வூரில் பிரபல தனவந்தராயும் பெரிய வியாபாரியாயும் இருந்தும் அவரை பேங்கில் பங்குதாரராய் சேர்க்கும்படி கேட்கவும் இல்லை. அவர் 2ஆம் பேர் 3ஆம் பேர் மூலமாய் தன்னையும் சேர்த்து கொள்ளும்படி சொல்லி அனுப்பியதையும் எவரும் காதில் கூட போட்டுக்கொள்ளவில்லை. இதனால் அவருக்கு ஸ்ரீதர் பேரில் இன்னும் அதிக பொறாமை ஏற்பட்டு எவ்விதத்திலாவது அவரை கெடுத்து விடுவதற்கு வேண்டிய யோசனைகளை துப்பறிபவர்களிடம் கேட்டார். அவர்கள் வெகு நேரம் யோசித்து ஸ்ரீதருடையவும் செல்வத்துடையவும் படங்கள் சென்னையில் பிரசுரமாகும் தமிழ் பத்திரிகைகளில் பிரசுரித்து அவர்களின் ஊர் பெயர் விலாசம் முதலியன முதலில் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 1000 சன்மானம் கொடுக்கப்படும் என பிரசுரித்தால் யாராவது சுலபமாய் தெரிவித்து விடுவார்கள் எனவும் ஸ்ரீதரையும் செல்வத்தையும் பின்பற்றி செல்வதில் எவ்வித உபகாரமும் இல்லை எனவும் ஆகையால் அதை நிறுத்திவிடலாம் எனவும் யுக்தி சொன்ன பிரகாரம் சென்னையில் பிரசுரமாகும் சுதேசமித்திரன், தமிழ்நாடு, தினமணி போன்ற தினசரி பத்திரிகைகளில் விளம்பரங்களை வெளியிட்டு கையொப்பம் ஜாக்கிரேய ரெட்டியார், கொடிகாமம் என்று விலாசம் இடப்பட்டிருந்தது. இவ்விளம்பரத்தையும் விலாசத்தையும் ஸ்ரீதர் பார்த்தவுடனே இனி அங்கிருப்பது அபாயம் என நினைத்து தமது மேனேஜர் லாசரஸை அழைத்து அவரிடம் அதற்கு சில தினங்களுக்கு முன்பாகவே ஸ்ரீதர் லாசரஸ் பேருக்கு அங்குள்ள வியாபாரம் முழுவதையும் விற்றுவிட்டதாக எழுதி ரிஜிஸ்டர் செய்து வைத்திருந்த பத்திரத்தை கையில் கொடுத்து சொல்ல வேண்டியவைகளை சொல்லி வேண்டும் ஏற்பாடுகள் செய்துவிட்டு அன்று மாலை இருட்டினதும் தனது மோட்டார் ஏறி செல்வத்துடன் வழக்கம் போல் உலாவ போவதைப் போல் சென்று எங்கோ சென்று விட்டார். அவர் சென்ற மறுநாள்தான் கோவிந்தன் அவர்களை தேடி வந்து விசாரித்து அவர்கள் எங்கோ போய்விட்ட சமாச்சாரம் அறிந்தார். கோவிந்தன் ஜாக்கிரேய ரெட்டியாரிடம் சென்று அவர் பிரசுரித்த விளம்பரத்தை காட்டி அவர்களை இன்னார் என்றும் ஊர் பெயர் முதலியன தனக்கு தெரியும் என்றும் எதற்காக விசாரித்தார்கள் என்றும் ஒன்றும் அறியாதவர் போல் கேட்டார். ஜாக்கிரேய ரெட்டியார் உண்மை சொல்லாது மறைத்து சாக்கு போக்கு கூறி தெரிவிக்கும்படி தெரிவித்தால்தான் விளம்பரப்படுத்தியபடி 1000 ரூபாய் இனாம் அளிப்பதாயும் சொன்னார். கோவிந்தன் முதலில் அவர்கள் இன்னார் என்று தெரிவியாது ஸ்ரீதருக்கும் ஜாக்கிரேய ரெட்டியாருக்கும் ஏற்பட்டுள்ள விரோதங்களையெல்லாம் எடுத்து சொன்னதோடு ஸ்ரீதருக்கும் செல்வத்துக்கும் கேடு விளைவிக்கவே அவ்விளம்பரத்தை வெளியிட்டதாக யூகித்தே அவர்கள் இருவரும் வெளியேறியிருக்க வேண்டும் என்றும் அவர்கள் இருவர் மனப்பான்மையையும் கவனித்து பார்த்தால் இனிமேல் அவர்கள் இருவரும் அவ்வூர் திரும்ப மாட்டார்கள் என்றும் வியாபாரத்தை எல்லாம் லாசரஸுக்கு விற்றுவிட்டு சென்று விட்டதால் அச்சொத்துக்களை சர்க்கார் கைப்பற்றவும் முடியாதெனவும் அவர்களை தேடித்தான் தான் அங்கு வந்ததாகவும் தான் திருவல்லிக்கேணி துப்பறியும் கோவிந்தன் என்றும் அநேகமாய் தான் அவரை கண்டுபிடித்து விட்டதாக நினைத்து வந்தபோது அம்முட்டாள் விளம்பரம் பிரசுரமானதால் தான் அவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்றும் சொன்னதோடு அவ்விளம்பரத்தில் குறிப்பிட்டவர்கள் திருவீரராஜபட்டணத்தில் இருக்கும் பிரபல சொத்துக்காரரான ஸ்ரீனிவாசலு ராஜுவின் புத்திரராகிய சுந்தரராஜு என்றும் அவருடன் கூட இருப்பவள் செல்லம் என்றும் சொன்னார். அவர் சொன்னபோது செல்லம் என்றும் செல்வம் என்றும் திட்டமாய் தெரிவிக்காமல் 2 பேர்களில் எதுவாக வேணும் நினைக்கட்டும் என்று தாழ்ந்த குரலில் சொன்னதால் ஜாக்கிரேய ரெட்டியார் அவருக்கு தெரிந்த செல்வம் என்றே சொன்னதாக நினைத்து கொண்டு
சுந்தரராஜுவை பற்றிய விவரங்களை தெரிவிக்கும்படி கேட்டபடி அவர் விவரமாய் தெரிவித்துவிட்டு போக புறப்பட்டார். அப்போது ஜாக்கரைய ரெட்டியார் கோவிந்தனுக்கு விளம்பரத்தில் சொல்லியபடி 1000 ரூபாயும் அதிகமாக ரூபாய் 1000 ரூபாய் 2000 கொண்டு வந்து கொடுத்து சுந்தரராஜுவை கண்டுபிடித்தால் தனக்கு அவர் விலாசம் தெரிவிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அவர் ரூபாய்களை பெற்றுக்கொள்ள மறுத்து தான் சுந்தரராஜுவுக்கு விரோதமாக வேலை செய்ய மாட்டார் என்றும் அவர் விளம்பரத்தில் கண்ட தொகை பெற அவரிடம் வரவில்லை என்றும், ஆனால் சுந்தரராஜுவுக்கு விரோதமாய் சதி ஆலோசனை செய்தால் திட்டமாய் ஜாக்கரைய ரெட்டியாருடைய சொத்துக்களுக்கு கேடு விளைவதோடு இறுதியில் அவர் பிராணனுக்கும் ஆபத்து வருவது நிச்சயம் என்றும், இதுவரை ஸ்ரீனிவாசலு ராஜுவை எதிர்த்து வாழ்ந்தவர் கிடையாதென்று எச்சரிப்பதற்காகவே தான் வந்ததாகவும் தெரிவித்ததோடு அப்பால் அவர் இஷ்டம் போல் நடந்து கொள்ளும்படி தெரிவித்துவிட்டு ஜாக்கரைய ரெட்டியார் எவ்வளவு தூரம் வேண்டிக் கொண்டும் ரூபாய்கள் பெறாமலே கோவிந்தன் சென்றார். அப்பால் ஸ்ரீதரன் மேனேஜர் அவர்களிடம் சென்று தான் திருவல்லிக்கேணி துப்பறியும் கோவிந்தன் என்றும் ஸ்ரீதருடைய தகப்பனாருடைய நண்பர் என்றும் ஸ்ரீதரையும் செல்வத்தையும் கெடுப்பதற்காக அவர்கள் படங்களை பத்திரிகைகளில் வெளியிட்டிருக்கும் விளம்பரங்களை காட்டி ஜாக்கரைய ரெட்டியார் சதி ஆலோசனைகள் செய்து வருவதாயும், தான் சுந்தரராஜுவையும் செல்வத்தையும் ஜல்தியாய் கண்டு பேசுவதன் மூலமாய் சுந்தரராஜுவுக்கு பல நன்மைகள் ஏற்படும் என்றும், ஆகையால் அவர்கள் விலாசம் தெரிந்தால் தனக்கு சொல்லும்படியும் வெகுவாய் கேட்டார். சுந்தரராஜுவின் விலாசம் தனக்கு தெரியாதென்றும், தெரிந்திருந்தாலும் ஸ்ரீதர் சொல்ல வேண்டாம் என்று சொன்னால் தான் சொல்லவே மாட்டார் என்றும், உண்மையில் அவர் விலாசம் தனக்கு தெரியாதென்றும் லாசரஸ் உறுதியாய் சொல்லி அவரால் ஆக வேண்டிய காரியம் வேறு ஏதாவது இருந்து தெரிவித்தால் தான் ஸ்ரீதரை எப்போதாவது சந்திக்க நேரிட்டால் அவரிடம் கேட்டறிந்து சொல்வதாய் சொன்னார். தான் கேட்க உத்தேசிக்கும் விஷயத்தை பற்றிய விவரங்கள் உடனே தெரிந்து கொள்ளாவிட்டால் உபகாரமில்லை என்றும், திருச்செந்தூர் டெப்டி மேஜிஸ்ட்ரேட்டிடம் பிரமாண வாக்குமூலம் கொடுத்தபோது திருவீரராஜப்பட்டணம் தாசி செல்லம் சிறையில் இருந்ததால் அவள் போய் பிரமாண வாக்குமூலம் கொடுக்கவில்லை என்றும், ஆகையால் செல்வம்தான் அன்று அங்கு பிரமாண வாக்குமூலம் கொடுத்திருக்க வேண்டும் என்றும், அவள் கொடுத்த பிரமாண வாக்குமூலத்தில் மாதவராஜு அவர்கள் வீட்டில் நடந்த திருட்டை பற்றி சொல்லியிருப்பதாயும், பிரமாண வாக்குமூலத்தில் கூறிய தொகையும் உண்மையில் திருடு போன தொகையும் ஒன்றாயிருப்பதாலும் அதை பற்றிய விவரங்கள் அவர்கள் இருவரில் ஒருவருக்காவது கட்டாயமாய் தெரியும் என்றும், ஆகையால் விலாசம் தெரிந்திருந்தால் சொல்லும்படியும் இன்னொரு முறை கேட்டார். அவர் தனக்கு அவர்கள் விலாசம் உண்மையில் தெரியாதென்றும், வேறு எந்த விதத்தில் தன் உதவி கோரிய போதிலும் தான் கொடுக்க சித்தமாயிருப்பதாகவும் சொன்னார். கோவிந்தன் அவர்கள் வியாபார கணக்குகளை பார்க்க அனுமதி கொடுத்தால் அதன் மூலமாய் பிரயாசைப்பட்டு அவர் இருக்கும் இடம் துப்பு துலக்க பிரயாசைப்படுவதாய் சொன்னார். தான் கணக்கு புஸ்தகங்களை காட்டுவதில் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி தனது தலைமை குமாஸ்தாவை கூப்பிட்டு கோவிந்தன் கேட்கும் கணக்கு புஸ்தகங்களை எல்லாம் காட்டும்படி சொல்லிவிட்டு லாசரஸ் தமது வேலைகளை கவனிக்க சென்றார். கோவிந்தன் கணக்கு புஸ்தகங்களை எடுத்து எந்தெந்த ஊரிலிருந்து அதிக சரக்குகள் ஸ்ரீதரன் அண்ட் கம்பெனிக்கு வருகிறது என்று கவனித்து எழுதி வரும்போது முக்கியமாய் அதிக வியாபாரம் செய்யும் பல ஊர்களில் ராஜமகேந்திரபுரமும் ஒரு ஊரென தெரிந்து கொண்டார். அப்பாலும் பல கணக்கு புஸ்தகங்களை பார்வையிட்டு வரும்போது அவர்களுடைய சாமல் கோட்டை கிளை ஆபீஸுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு தரிசன உண்டியல் அனுப்பியிருப்பதாகவும், ராஜமகேந்திரபுரத்திற்கு 10 மைல் தூரத்தில் உள்ள லங்கா என்னும் ஊரில் இருக்கும் ராமலட்சுமிக்கு சென்ற 6 மாதங்களாக மாதா மாதம் ரூபாய்கள் 25 மணி ஆர்டர் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிந்தது. அந்த ரூபாய்கள் எதற்காக மாதா மாதம் அனுப்பப்பட்டு வருகிறதென்று விசாரிக்க ஸ்ரீதரனின் உத்தரவு பிரகாரம் அனுப்பப்படுவதாக தெரிந்ததும் கோவிந்தன் லாசரஸை கண்டு அந்த ரூபாய்கள் அனுப்பப்படும் ஆள் யார் என்று கேட்க தனக்கு தெரியாதென்றும், சுமார் 6-7 மாதங்களுக்கு முன்னால் ஸ்ரீதர் தமது வியாபார ஸ்தலங்களின் கணக்குகளை தணிக்கை செய்துவிட்டு வந்தவுடன் மாதா மாதம் ரூபாய் 25 ராஜமகேந்திரபுரம் தாலுகா லங்காவில் இருக்கும் ராமலட்சுமிக்கு அனுப்பி வரும்படி உத்தரவிட்டதாகவும், அவ்வுத்தரவின் பிரகாரம் அனுப்பி வருவதாகவும் தமக்கு வேறொன்றும் தெரியாதென்றும் சொன்னார். கோதாவரி தீரம் சுற்றுப்பிரயாணம் போன தேதியை கேட்டறிந்த பின் அந்த மணி ஆர்டர்கள் கையெழுத்திட்டு வந்த ரசீதுகளை பார்க்க விரும்பி கேட்டு வாங்கி பார்க்க தமிழில் ராமலட்சுமி என கையெழுத்திடப்பட்டிருக்க கண்டு ராஜமகேந்திரபுரம் தாலுகாவில் தமிழ் கையெழுத்திடுபவர்கள் அநேகமாய் கிடையாததால் கையெழுத்திட்டது தென்ஜில்லாவாசியாய்த்தான் இருக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டு
தான் பார்க்க விரும்பிய கணக்குகளையெல்லாம் பார்த்தார். பின் லாசரஸிடம் பல ஊர்களில் உள்ள ஏஜென்ட்டுகளுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படி வாங்கி கொண்டு ராஜமகேந்திரபுரம் புறப்பட்டு சென்று லங்கா என்னும் ஊருக்கு போய் தபால் ஆபீஸில் விசாரித்து கொண்டு ராமலட்சுமியை போய் பார்த்து ஒரு கால் கட்டு கட்டியிருப்பதைக் கண்டு, அம்மா ராமலட்சுமி, உன் காலில் என்ன காயம், ஏன் கட்டு கட்டியிருக்கிறது என்று கேட்டார். படுக்கையில் இருந்த அந்த அம்மாள் அந்த பக்கம் இந்த பக்கம் வெறித்து பார்த்துவிட்டு மௌனமாயிருந்தாள். அவ்வீட்டுக்காரரை விசாரிக்க அவர்கள் முதலில் அந்த அம்மாள் ஏதோ கேட்டாள். எங்களுக்கு அவள் கேட்பது என்னவென்றே தெரியாததால் நாங்கள் தெலுங்கில் எங்களுக்கு தோன்றியதை சொல்லி வந்தோம். வெள்ளத்தில் அடித்து வரும்போது அவள் கால் பாறையில் தாக்கி நசுங்குண்டதால் ஏற்பட்ட காயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி வருகிறது. வைத்தியர் நித்தம் தவறாமல் வந்து வைத்தியம் செய்து போகிறார். அவர் கேட்பதற்கு பதில் சொல்வதில்லை. இப்போது சில மாதங்களாக நாங்கள் என்ன கேட்டபோதிலும் பதில் சொல்வதே இல்லை. இன்று தாங்கள் ஏதோ கேட்டவுடன் அவள் அந்த பக்கம் இந்த பக்கம் வெறித்து சுற்றி பார்க்கிறாள் என்று தெலுங்கு பாஷையில் சொன்னார்கள். கோவிந்தன் சற்று நேரம் அவர்களை சும்மா இருக்கும்படி தெலுங்கு பாஷையில் சொல்லிவிட்டு அவளிடம் தமிழில் பின்வருமாறு பேசினார். அம்மா ராமலட்சுமி, உன் பர்த்தா சீதாராம சாஸ்திரிகள் சௌக்கியமாய் இப்போது திருவீரராஜபட்டணத்தில் இருக்கிறார் என்றார். ராமலட்சுமி தனது கால் நோயை கூட கவனியாது சட்டென்று எழுந்து, யார் யார் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டாள். அதற்கு கோவிந்தன், உன் பர்த்தா சீதாராம சாஸ்திரி திருவீரராஜபட்டணத்தில் சௌக்கியமாயிருக்கிறார் என்று மீண்டும் திருத்தமாய் சொன்னார். உடனே ராமலட்சுமி, ஐயோ, அங்கு ஏன் சென்றார்? குடிமூழ்கி போகுமே, அவரை 3.25 நாழிகைக்குள் சுட்டு விடுவார்களே. ஐயோ, என் செய்வேன்? ஜெகதீசா, நீதான் அவரை காப்பாற்ற வேண்டும் என்றாள். அதற்கு கோவிந்தன், ராமலட்சுமி, நீ நினைப்பது சரியன்று. இப்போது உங்களுக்கு விரோதிகளே கிடையாது. யாவரும் அவர் மேல் பிரீத்தியாயிருக்கிறார்கள். எப்போது சுந்தரராஜு தன் பிராணனை கூட திறனமாய் நினைத்து உன் பர்த்தாவை காப்பாற்றினாரோ அன்றே உங்களுக்கு நற்காலம் பிறந்துவிட்டது என்றார். அதை கேட்ட ராமலட்சுமி, எனது பர்த்தாவை சுந்தரராஜுதான் காப்பாற்றினார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? சுந்தரராஜு சொன்னாரா? இல்லாவிட்டால் யார் சொன்னார்கள் என்றாள். அதற்கு கோவிந்தன், தங்கள் பர்த்தாவை காப்பாற்றியவர் சுந்தரராஜுதான் என்று தங்கள் பர்த்தாவுக்கு தெரியாது. நான் சுந்தரராஜுவை பார்க்கவே இல்லை. ஆனால் தங்கள் பர்த்தா தன்னை காப்பாற்றியவரை பார்க்கவே இல்லை என்றும், தன்னை காப்பாற்றியவர் தன்னை கரையில் கொண்டு வந்து சேர்த்ததும் அவரிடம் கொடுக்கும்படி 100 ரூபாய் நோட்டு ஒன்றை அவரை ஒப்புவித்தவரிடம் கொடுத்துவிட்டு அவசரமாய் சென்றதாகவும் மட்டும் சொன்னார். சுந்தரராஜு ராஜமகேந்திரபுரம் வந்த நாளும் நீங்கள் கோதாவரியில் விழுந்ததாக தங்கள் பர்த்தா சொன்ன நாளும் ஒன்றாயிருப்பதையும், தங்கள் பர்த்தாவுக்கு பிரஜை வந்ததும் தன்னை பார்த்தால் திகிலடைவார் என நினைத்தோ அல்லது நீங்கள் கட்டையை பிடித்து கொண்டு போனதை பார்த்ததால் உங்களை காப்பாற்றவோ ரூபாய் 100 அங்கிருந்தவரிடம் கொடுத்து தங்கள் பர்த்தாவிடம் கொடுக்கும்படி சொல்லி சென்று இருக்கலாம் என ஊகித்து சுந்தரராஜு படத்தை கொண்டு வந்து தங்கள் பர்த்தாவை விட்டு சென்றவரிடம் காட்ட அவர் அப்படம் தங்கள் பர்த்தாவை காப்பாற்றியவர் படம்தான் என சொன்னார். அதை கேட்ட ராமலட்சுமி, நான் சந்தேகப்பட்டது சரியாயிற்று. எங்களுக்கு இவ்வளவு தீங்கிழைத்த சுந்தரராஜுவா? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்னையும் எனது பர்த்தாவையும் வெள்ளம் அடித்து கொண்டு போனபோது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க தனது பிராணனை திறனமாக நினைத்து வெள்ளத்தை லட்சியம் செய்யாது எனது பர்த்தாவை காப்பாற்றி கரை சேர்த்தார். அன்று அவர் ஆற்றின் மத்தியில் பாறையில் என் சமீபத்தில் வந்தபோது அவராய் இருக்கலாமோ என சந்தேகம் பிறந்தது. எங்களை கண்டபோதே கல்லெடுத்து போட்டு அடித்து கொள்வார் என்றல்லவோ நினைத்தேன் என்றாள். அதற்கு கோவிந்தன், அவருடைய நற்குணம் உனக்கு தெரியாது. அதுவரையில் உங்கள் குடும்பத்தின் பேரில் அவ்வளவு அபிமானமாயிருந்தவர் அற்ப காரணத்தால் அபார விரோதியானதற்கு காரணம் என்ன? உங்களுக்கும் அவருக்கும் ஏக காலத்தில் 7.5 நாட்டு சனியன் பிடித்தால் அல்லவா அவ்வாறெல்லாம் நடந்தேறிவிட்டது. இனி உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. உன் பர்த்தா அவரால் கோதாவரி நதியில் காப்பாற்றப்பட்டதே அதற்கு போதிய அத்தாட்சியாகும் என்றார். அதற்கு ராமலட்சுமி, ஐயா, அவரை மட்டுமா அவர் காப்பாற்றினார்? என்னையும் காப்பாற்றியவர் அவரே.
தெய்வாதீனமாய் தண்ணீரில் மிதந்து வந்த ஒரு கட்டையை நான் பிடித்து கொண்டதால் நான் தண்ணீரில் மூழ்கி சாகவில்லை. கட்டையையும் என்னையும் சேர்த்து வெள்ளம் அடித்து கொண்டே போயிற்று. பல இடங்களில் என் கால்கள் பாறையில் மோதப்பட்டன. கடைசியாக இந்த ஊருக்கு அருகாமையில் ஆற்றின் மத்தியில் இருக்கும் பாறையில் என் கால்கள் பலமாய் மோதவும், அதே சமயத்தில் நான் பிடித்திருந்த கட்டை முன்னாடிப்பட்டு காயம்பட்ட இடத்திலேயே அலையால் மோதுண்டு அடிக்கவும் வலியால் கட்டையை கைவிட்டு விட்டேன். உடனே கட்டையை வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது. வெகு அவஸ்தைப்பட்டு பாறையின் மேல் ஏறி நின்றேன். நான் பாறை மேல் நிற்பதை பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர எனக்கு எவ்வித உதவியையும் புரிய எவரும் வரவில்லை. அச்சமயத்தில் ஈர துணியுடன் என் பர்த்தாவை காப்பாற்றியவர் அங்கு வர கண்டேன். அவர் வரும்போது சுமார் மத்தியானம் 1 மணி இருக்கும். அவர் வந்தவுடன் அங்கு நின்றவர்களிடம் ஏதோ கேட்டார். அவர்கள் முடியாதென்று சொன்னார்கள் போல் தோன்றிற்று. அப்போது அகோர புயல் காற்றும் பெருமழையும் அடிக்கவே எங்கு காற்று பாறையிலிருந்து என்னை தள்ளிவிடுகிறதோ என பயந்து நின்றேன். உடனே நிற்பது அபாயம் என நினைத்து படுத்தேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஆற்று வெள்ளம் அதிகரித்து தண்ணீர் பாறை மேலும் வந்துவிட்டது. ஜோவென்று மேலே மழை பெய்தது. வெள்ள தண்ணீர் நான் படுத்திருக்கும் இடம் வரை வந்துவிட்டது. நின்றால் காற்று தண்ணீரில் தள்ளிவிடும். இனி ஏது, பாறை மேலும் தண்ணீர் வந்து என்னை அடித்து கொண்டு போய்விடுமென பயந்து எம்பெருமானை பிரார்த்தித்த வண்ணம் நின்றேன். மழையும் நின்றது. காற்றும் ஒடுங்கிற்று. தண்ணீரும் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பித்தது. மறுநாள் பொழுதும் புலர்ந்தது. அப்போது அவ்விடத்திற்கு முதலில் வந்தவர் என் பர்த்தாவை காப்பாற்றியவர்தான். அவர் கரையின் ஓரத்தில் வரும்போதே அவருடன் ஆட்கள் பெரிய கயிற்று சுருளை தூக்கி கொண்டு வந்தார்கள். அவர் கையில் ஏதோ கொண்டு வந்தார். அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அங்கிருந்த ஒரு தடியனிடம் தன் கையில் வைத்திருந்ததை கொடுத்து ஏதோ சொன்னார். அவன் வாங்கி கவுன்கல்லில் கட்டி எறிந்தான். நான் நின்ற இடத்திற்கும் கரைக்கும் 1/4 பாகம் வரையில் வந்து கல் ஆற்றில் விழுந்தது. அப்பால் பலரிடம் கொடுத்து வீச சொல்ல இன்னும் சற்று அதிக தூரம் வந்ததே தவிர அவ்வளவு அதிக தூரம் வரவில்லை. அப்பால் அவர் அதை தான் வாங்கி தன் பலம் கொண்ட மட்டும் கவுன்கல்லில் கட்டி எறிந்தார். அவர்கள் எறிந்த தூரத்தை விட சுமார் 3 பங்கு அதிக தூரம் வந்து விழுந்துவிட்டது. அப்பால் பல முறை முயன்று கடைசியாக அவர் கவுன்கல்லில் அக்கயிற்றை கட்டி ஓடி வந்து தன் பலம் கொண்ட மட்டும் வீசி எறிந்தார். கல் நான் நின்ற பாறை மேல் வந்து விழுந்தது. அதை பார்த்த எல்லோரும் கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர். நான் அதை எடுத்து பார்க்க அக்கல்லில் பட்டு நூலால் திரிக்கப்பட்ட சன்ன கயிறு கட்டப்பட்டிருந்தது. அதை இழுக்கும்படி கரையில் இருந்தபடியே ஜாடை காட்டினார்கள். நான் இழுக்க இழுக்க இருவர் சுமந்து கொண்டு வந்த கயிற்று சுருளு குறைந்து கயிறு என்னிடம் வந்து சேர்ந்தது. அக்கயிற்றை அப்பாறையின் நுனியாயிருந்த பாகத்தில் நழுவாமல் பலமாய் கட்டும்படி அங்கிருந்தபடியே ஜாடை காட்டினார்கள். நான் அவ்வாறு கட்டியவுடனே இன்னொரு முனையை கரை ஓரத்தில் இருந்த ஒரு பெரிய மரத்தில் அவர் பலமாய் இழுத்து கட்டிவிட்டு தன் துணிகளையெல்லாம் கழற்றி கரையில் போட்டுவிட்டு தான் அணிந்திருந்த லங்கோட்டாவுடன் தண்ணீரில் இறங்கப் போனார். அங்கிருந்த அநேகம் பேர் அவரை ஆற்றில் இறங்க வேண்டாம் என்றும் இறங்கினால் திட்டமாய் சாவார் என்றும் சொன்னார்கள். சில பெண்கள் அவர் காலில் கூட விழுந்து நமஸ்கரித்து அத்தீரவானை தண்ணீரில் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அவர் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்காது 1 மணி நேரம் அதிக கஷ்டப்பட்டு கயிற்றை பிடித்த வண்ணம் நான் இருந்த பாறை வந்து சேர்ந்தார். அவர் சுந்தரராஜுவாய் இருக்கலாம் என்று நினைத்ததும் பெரும் பயம் கொண்டு மூர்ச்சித்து விழுந்தேன். அப்பால் என்ன நடந்ததென்று எனக்கு தெரியாது. நான் புத்தி சுவாதீனம் அடைந்தபோது இந்த அறையில் படுத்திருக்கவும் வைத்தியர் என் காலுக்கு வைத்தியம் செய்யவும் கண்டேன். அவர்களை என்ன கேட்டபோதிலும் அவர்கள் ஏதோ பேசினார்கள். அவர்கள் சொல்வது எனக்கு தெரியாததால் நான் அவர்களிடம் பேசுவதையே நிறுத்தி கொண்டேன். மாதா மாதம் தபால்காரன் ரூபாய் 25 கொண்டு வந்து கொடுத்து தபால் கடிதத்தில் கையெழுத்திடும்படி சொல்வான். நான் கையெழுத்திட்டு அவர்களிடமே ரூபாய்கள் கொடுத்து வந்தேன். இப்போது அநேகமாய் என் கால் முற்றும் குணமாகிவிட்டது என்றாள். மூர்ச்சித்து விழுந்தவளை அக்கணவான் எவ்வாறு கரை சேர்த்தார் என்று அங்கிருந்தவர்களை கேட்க அப்பெண்ணை தன் முதுகின் மேல் தூக்கி வைத்து
அவள் கைகள் இரண்டையும் தன் கழுத்தை சுற்றி வைத்து கயிறு கொண்டு அவள் கைகள் இரண்டையும் அவர் கட்டிவிடவே அவர் பிடிக்காமலே அப்பெண்மணியை முதுகில் சுமந்த வண்ணம் தன் கைகள் இரண்டாலும் கயிற்றை பிடித்துக்கொண்டு அதிக கஷ்டப்பட்டு அவளை கொண்டு வந்து கரை சேர்க்க 2 மணி நேரம் பிடித்ததென கேட்டு அறிந்து கொண்டார். உடனே ராமலட்சுமி உயிருடன் சுகமாய் அங்கிருக்கும் விஷயத்தை தந்தி மூலமாய் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிவித்து சீதாராம சாஸ்திரிகளை அனுப்பி அவர் சம்சாரத்தை நேரில் வந்து அழைத்து போகும்படி சொல்லும்படி செய்தார். சீதாராம சாஸ்திரி வந்து தனது சம்சாரத்தை அழைத்து கொண்டு திருவீரராஜபட்டணம் சென்றார். திரு ஜே.ஆர். ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.